அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு திரைத்துறைக்கும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சான்றோர் சின்னப்பத்தேவர் அப்படிங்கிறவர் நிறைய விலங்குகளை பற்றி படம் எடுக்கக்கூடியவர். முருகர் மேலே அதீத பக்தி உடையவர். அவர் குற்றாலத்தில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஐந்தருவி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை மேலே ஒரு முருகர் கோவிலும் ஒரு பிள்ளையார் கோயிலும் அழகாக கட்டியிருக்கிறார். அவர் எப்போல்லாம் குளிக்க போவாரோ அந்த நேரங்களில் தான் சார்ந்த மிருகங்கள் யானை, சிங்கம், புலி போன்ற மிருகங்களை வாக்கிங் கூட்டு போகிறது வழக்கமாக வச்சுருப்பார். அவர் தியானம் செய்கின்ற இடத்துல அவர் தியானம் செய்கிற மாதிரி ஒரு சிங்கிள் பாறை இந்த இடத்துல ஐந்தருவி நீங்கள் போனீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பாறை மாதிரி இருக்கும். அந்த பாறை பக்கத்தில் தியானம் பண்ணிட்டு அந்த விலங்குகள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதன் பிறகாக நம்ம இந்த இடத்துக்கு வர்றோம், வந்துட்டு ஒரு படத்துக்கு எடுக்கிறோம். அந்த ஆடு சார்ந்த ஒரு படத்தை கூட அவர் எடுத்திருப்பார். அங்கே அந்த புளியரங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்து ஆடு சார்ந்த ஒரு படத்தையும் சார்ந்த சின்னப்பத்தேவர் எடுத்திருப்பார். முருகர் மேலே உள்ள பக்தியின் காரணமாக தென்றல் தவளும் குறிஞ்சி தவழ்கின்ற தென்காசி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை கலைஞரத்தோட சார்ந்த சின்னப்பத்தேவர் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க, டூரிஸ்ட்டாக, அதாவது அந்த சிற்பங்களை யாரெல்லாம் ரசிச்சிருக்கீங்க, அந்த கோயிலை போய் யார் தியானம் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.